Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Kuroko no Basketball ஓட சீசன் 2 எபிசோட் 3 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஹியூகா வந்து நம்ம கோச்சோட வீட்டுக்கு வந்திருக்கான். என்னடா மறுபடியும் மேட்ச்க்கு முன்னாடி நாள் எதுவும் பயமா இருக்கா அப்படினு சொல்லிட்டு கோச் கேக்குறாங்க. ஹியூகாவே வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட முடி என்ன கொஞ்சம் ரொம்ப பெருசா வளர்ந்த மாதிரி இருக்கு அப்படினு கேக்குறான். ஆமா இது வந்துட்டு ஒரு வேண்டுதல் மாதிரி தான். நான் வந்துட்டு நம்ம நேஷனல் டூர்னமெண்ட் போறதுக்கு முன்னாடி வர முடியை கட் பண்ண மாட்டேன் அப்படினு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கேன். சோ என்னோட முடியை ரொம்ப வளர விடாம பாத்துக்கோங்க அப்படினு சொல்றா. ஹியூகாவே வந்துட்டு என்ன ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் நான் இந்த வாட்டி காமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நினைச்சிருக்கேன். நான் என்னோட பெஸ்ட் பிராக்டிஸ்ல கொடுத்திருக்கேன். என்னால எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ அவ்வளவு எஃபோர்ட் போட்டு பண்ணிருக்கேன். இப்போ மீதி இருக்க ஒரே ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டு எல்லாத்தையும் மொத்தமா அங்க இறக்குறது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்றேன். ஆக்சுவலா நவம்பர் 7ஆம் தேதி உங்களுக்கு வின்டர் கப்புக்கான பிரிலிம்ஸ் நடக்க போகுது. எடுத்தோடனே வின்டர் கப்புக்கு இவங்க போயிட முடியாது. வின்டர் கப் பிரிலிம்ஸ்ல ஜெயிக்கிற டீம்ஸ் தான் அப்படியே வின்டர் கப்புக்கு கூட்டு போவாங்க. சோ இப்போ பிரிலிம்ஸ் தான் நடக்க போகுது. இப்போ மேட்ச் டேவுமே வருது. காகிமி வந்துட்டு அவனோட லெஃப்ட் ஹேண்ட்ல பால சூப்பராவே கண்ட்ரோல் பண்றான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல லெஃப்ட் ஹேண்ட்ல நீ இப்படி தேறிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆமா நான் லெஃப்ட் ஹேண்ட் முன்ன இருந்ததோட இப்ப சூப்பராவே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்ப நான் லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிடறது கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டேன் தெரியுமா அப்படின்னு காகிமியே சொல்றான். அப்ப கோச் வந்துட்டு சரி எல்லாரும் வந்தாச்சா வாங்க போலாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இன்னும் ஒரு ஆள் வரல அப்படின்னு ஹியூகா சொல்றான். யாரான்னு பார்த்தா பின்னாடி குரோக்கோ உட்கார்ந்து நான் இங்க தானே நிக்கேன் அப்படின்னு குரோக்கோ சொல்றான். டேய் நீ எப்படா வந்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. நான் அப்பல இருந்து இங்க தானே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மூச்சு வாங்குறேன். டேய் பொய் சொல்லாத நீ இப்பதான் வந்தேன்னு சொல்லிட்டு நல்லா தெரியுது அப்படின்னு காகமி கத்திட்டு இருக்கா. சரி யார் எதையும் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா கேக்குறான். இதுக்கப்புறம் மறக்கிற என்ன இருக்கு வாங்க போயிட்டு வின் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு கோச் எல்லாரையும் கூட்டு போறாங்க. இப்ப மேட்ச் நடக்க போற ஸ்டேடியத்தை காட்டுறாங்க. அங்க மிடோரி வந்துட்டு அவன் கையில டேப் சுத்திக்கிட்டு இருக்கான். அந்நேரம் டாக்கா வந்துட்டு இவனை ரூம்ல கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். பார்த்தா அவனோட லக்கி ஐட்டம் பார்த்து மிரண்டுறான். இந்த வாட்டி ஒரு பெரிய கரடி ஒன்னு இருக்குது. சரிடா நம்ம சீனியர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வா அவனோட பெரிய பொருளை தூக்கிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்போ மிடோரிமாவோட போனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்குது. இன்னொரு பக்கம் கீசேவோட டீமை காட்டுறாங்க. அவங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு எல்லாம் தண்ணி குடிக்க உட்கார்ந்திருக்காங்க. அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவங்க கேப்டனும் கீசேவும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இன்னுமே ஹார்டா விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கீசேவோட போனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. இப்ப கூட பொண்ணுங்களோட கண்டிப்பா சொல்றேன் உனக்கு பொண்ணு தான் ஏதாவது மெசேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்க கேப்டன் சொல்றாரு. இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். பார்த்தா மிடோரிமா வந்துட்டு செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருப்பான். கேப்டன் ஒருத்த மேட்ச் ஆட போறான்னு சொல்லிட்டு நான் குட்ல அனுப்புறேன். குட்ல அனுப்புறதுக்கு இப்படி செத்து போன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேக்குறேன். எனக்கு மட்டும் எப்படா தெரியும் போடா போய் ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் கடுப்பாயிரப்பல. இன்னொரு பக்கம் அவமினை காட்டுறாங்க. வழக்கம் போல ஸ்கூல் மொட்டை மாடியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். மோமை வந்து கத்திக்கிட்டு இருக்கா. என்னோட மறுபடியும் பிராக்டிஸ் அப்படி கட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இரு நீ வேற எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவமினை சொல்றேன். நான் தான் டெக்ஸோட புது டெக்னிக் பத்தி சொன்னேன் இல்ல நீ உனக்கு கொஞ்சமா கேர்ஃபுல்லா இருக்கணும்ல அப்படின்னு சொல்றேன். அவன் சும்மா பிராக்டிஸ் பண்றதுனால எதுவும் மாற போறது கிடையாது. the only one who can beat me is me அப்படின்னு அவமினை சொல்றான். அண்ட் அதுக்கு மேல வின்டர் கப்ல நம்மளோட ஸ்பாட்டை நம்ம பிடிச்சாச்சு. அப்புறம் என்ன இதுக்கப்புறம் நான் பிராக்டிஸ் பண்ண என்ன பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இன்னொரு பக்கம் மிடோரிமா டாக்ஸியா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வர்றாங்க. அப்பதான் டாக்ஸியா சொல்றேன் இந்த வருஷம் வின்டர் கப்ல ஸ்பெஷல் பிராக்கெட் அப்படின்னு ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. அதாவது இந்த வருஷம் நடந்த இன்டர் ஹை மேட்ச்ல முதல் ரெண்டு டீமா வின் பண்ணிருப்பாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டீம். அந்த ரெண்டு டீமுமே டைரக்டா வின்டர் கப்ல குவாலிஃபை ஆயிட்டாங்க. which means ஃபர்ஸ்ட் வந்து ராகுசன், செகண்ட் வந்து டோவ் அகாடமி, ஆகாஷியோட டீமும் அப்புறம் நம்ம அவமினியோட டீமும் டைரக்டாவே குவாலிஃபை ஆயிட்டாங்க வின்டர் கப்புக்கு. மீதி இருக்கிற ஸ்கூல்ஸ் தான் பிரிலிம்ஸ்ல கலந்துக்கிட்டு வின் பண்ணி வரணும். முரசகி பாரா வந்துட்டு நீ ரொம்ப ஃபயர்டா இருக்கிற மாதிரி தெரியுதுடா அப்படின்னு டாக்ஸியா கிட்ட சொல்றேன். ஆமா இப்ப நடந்த இன்டர் ஹை மேட்ச்ல என்னால விளையாட முடியல. அது மட்டும் இல்லாம இப்ப நான் காகமி அவங்களோட டீம்மேட்ஸோட விளையாட போறேன். அதனால எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருக்குது அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த பக்கம் நம்மளோட கோச்மே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இந்த வின்டர் கப்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நம்மளோட ரீஜன்ல இருந்து 8 ஸ்கூல் இதுல கலந்துக்குது. 8 ஸ்கூல்ல முதல் 2 ஸ்கூலா வர டீமுக்கு மட்டும் தான் வின்டர் கப்ல இடம் உண்டு அப்படின்ட்டு. அந்த 8 ஸ்கூலுமே வந்துட்டு சீசன் 1ல இன்டர் ஹை பிரிலிம்ஸ் விளையாண்டிருப்பாங்க தெரியுமா. அந்த 8 டீம் தான் இதுல கலந்துக்க முடியும். அதுல வந்துட்டு சேரின் டீம் 3வது டீமா வந்திருக்கும். இப்போ அவங்களோட ஆப்பனன்ட் 6வது டீமா இருக்கக்கூடிய ஜோசே ஹை ஸ்கூல் அப்படின்ற ஒரு டீம். இந்த 8 டீமுக்குள்ளே இப்ப மேட்ச் நடக்கும். அதுல மீதி 4 டீம் ஆயிரும். அந்த 4 டீமுக்கு லீக் மேட்ச் நடத்துவாங்க. அப்ப அந்த 4 டீம்ல எந்த டீம் அதிகமான மேட்சஸ் வின் பண்ணிருக்கோ அந்த ஆர்டர் படி முதல் 2 டீம் அப்படியே வின்டர் கப்புக்கு அனுப்பிடுவாங்க. இப்ப ஜோசே ஹை ஸ்கூலோட லாக்கர் ரூம் காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு எல்லாம் சேரின் டீம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுல நமக்கு இருக்க பெரிய தொந்தரவே அந்த டைகா காகமின்ற ஒருத்தன் தான். அவனை மட்டும் மார்க் பண்ணிட்டாலே போதும், மீதி இருக்க எல்லாருமே சும்மா ஜுஜிபி தான். அது மட்டும் இல்லாம சேரின் டீம் கிட்ட இன்சைட் ரொம்பவே வீக்கா தான் இருக்கும். அதனால அதை வச்சு தான் நம்ம கவுண்டர் பண்ண முடியும். நமக்கு இன்சைட் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவனோட பேரை அவங்க மென்ஷன் பண்ணல, பட் இவனை வச்சு தான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப சேரின் டீம் பிளேயர்ஸும் கோட்டுக்குள்ள வராங்க. கியோசி மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். என்னடா காலங்காத்தால இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இசுகி கேக்குறான். இல்லப்பா ரொம்ப நாள் கழிச்சு மேட்ச் விளையாட போறேன்னா அதான் எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்குது அப்படின்னு சொல்றேன். எக்ஸைட்டிங்ல மேட்சை கோட்டை விட்டுறாரு. அவனை கூட்டு வந்ததே நாங்க வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அதுல ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு ஹியூகா சொல்றான். அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸா சொல்லிட்டு மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்ப ஜோசே ஸ்கூலும் உள்ள வராங்க. அந்நேரம் ஒருத்தர் வந்துட்டு யாரோ ஒருத்தரை பார்த்துட்டு இவங்க என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். என்னடா யாரு அப்படின்னு சொல்லிட்டு மத்த பிளேயர்ஸும் கேக்குறாங்க. உங்களுக்கு இந்த ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் தெரியுமா? அந்த ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிளுக்கு அடுத்தபடியா ஒரு சாலிடான ஒரு டீம் இருந்தது. இவங்க மட்டும் இந்த ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் இருக்கிற டிக்கெட்ல எல்லாமே வேற ஒரு டிக்கெட்ல பறந்துருந்தாங்க அப்படின்னா அப்ப இவங்க தான் ஒரு ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிளாவே இருந்திருப்பாங்க. ஆனா இவங்களோட பெஸ்ட்னால அவங்க ஒரு ஷேடோ மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிட்டாங்க. அதுல இருக்க ஒருத்தன் தான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு கியோசியா காட்டுறான். தி அயன் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் மென்ஷன் பண்றான். எப்படி டைக்கியோ ஸ்கூல்ல ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி கியோசி இருந்த மிடில் ஸ்கூல் டீம் தான் வந்துட்டு அன்கிரவுன்ட் கிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பனா இதுல இருந்து கியோசியோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். கியோசியோட இன்னொரு நேம் தி அயன் ஹார்ட். ஓகே இப்போ எல்லாமே ரெடியா இருக்குது. புது சேரின் பாஸ்கெட்பால் டீம் இப்ப ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ மேட்ச்மே ஸ்டார்ட் ஆகுது. பால நம்ம பசங்க தான் பிடிக்கிறாங்க. பிடிங்கி ஹியூகா வந்துட்டு காகமி கிட்ட தரான். பட் காகமியா ரெண்டு பேரும் டபுள் டீமிங் பண்ணிடுறாங்க. காகமிக்கு வேற வழியே இல்லாம அவன் இசுகி கிட்ட தரான். இசுகி மறுபடியும் ஹியூகா கிட்ட தர. ஹியூகா மறுபடியும் காகமி கிட்டே தரான். காகமி கிட்ட மறுபடியும் அவங்க ரெண்டு பேரும் வந்துடுறாங்க. ரொம்ப நேரம் பால கையில வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இசுகியும் சொல்றேன். எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு காகமி என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்கப்ப அவங்க பால அசால்ட்டா காகமிட்ட இருந்து தள்ளி விட்டுறாங்க வெளியே. காகமிக்கு ரொம்பவே கடுப்பா இருக்குது. கொடூரமா கத்திக்கிட்டு கிடக்குறா. டே காம் டவுன் ஆகடா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இல்ல நான் காம்
காம்பவுண்டரா தான் இருக்கு அப்படின்னு கத்திக்கிட்டு சொல்றான். அப்ப கியோஷி காகமியோட தலையிலே 2 தட்டு தட்டிட்டு ஏன்டா எவ்வளவு டென்ஷனா இருக்கிற, கொஞ்சம் அமைதியா விளையாடு அப்படின்னு சொல்றான். எதுக்கு என் தலையில இப்படி அடிக்கிறீங்க, பயங்கரமா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்லிட்டு இருக்கான். சரி இதுக்கப்புறம் பால என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன், இந்த கேம் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது, சோ முடிஞ்ச வரை நல்லா ஃபன்னா விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கியோஷி வந்து காகமியோட தலையிலே மறுபடியும் தட்டிட்டு போறான். குரோக்கும் காகமி கிட்ட வந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல இவரோட கையை நான் இப்பதான் நோட் பண்றேன், ரொம்பவே பெருசா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றான். அப்ப பார்த்தா ஸ்டேடியத்துக்குள்ளேயே டோவோ டீமோட கேப்டன் அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் 2 பேரும் மேட்ச் பாக்குறதுக்காக வராங்க. யார் வின் பண்ணுவான்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் கேக்குறான். ரெண்டுமே பயங்கர ஸ்ட்ராங்கான டீம் தான், பட் சைரன் டீம் கிட்ட இன்சைட் ரொம்பவே வீக்கா இருக்கும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஜோசே டீம் கிட்ட இன்சைட் தான் பயங்கர ஸ்ட்ராங்காவே இருக்கும். சோ சைரனுக்கு தான் பயங்கர கஷ்டமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை திறந்து உள்ள மேட்ச பாக்குறாங்க. அவங்க கேப்டன் உள்ள திறந்து மேட்ச பார்த்த உடனே பயங்கர ஷாக். கியோஷி அங்க சூப்பரா விளையாண்டுட்டு இருக்கான். அவன் பால ஹியூகா கிட்ட கொடுக்க ஹியூகா கரெக்டா ஷூட் பண்றான். சைரன் டீம் 5 ஜோசே டீம் 9 பாயிண்ட் சொல்லிட்டு 4 பாயிண்ட் தான் கம்மியா இருக்காங்க. அந்த சைரன் டீமோட நம்பர் 7 நீ நோட் பண்ணு, அவனோட பிளே ஸ்டைல உன்னால கண்டிப்பா பிரெடிக்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் ஃபர்ஸ்ட் இயர் பையன் கிட்ட சொல்றான். அப்ப கியோஷி வந்துட்டு கரெக்டா ஒரு பால கொண்டுட்டு பேஸ்கெட் கிட்ட ஜம்ப் பண்ணிடுறான். இது ஒரு ஹூக் ஷாட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அந்த ஆப்போனன்ட் டீம் பிளேயர் வந்துட்டு இதை இங்கே பொத்தி போடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஜம்ப் பண்ணிடுறான். பட் கியோஷி லாஸ்ட் மொமெண்ட்ல பால கம்ப்ளீட்டாவே ஹியூகா கிட்ட தூக்கி கொடுத்துறான். ஹியூகா அந்த பால ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். அடுத்து மறுபடியும் கியோஷி கிட்ட ஒரு பால் வருது, இவன் மறுபடியும் ஜம்ப் பண்றான். இப்ப பாஸ்ல ஹூக் ஷாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனோட தான் ஜம்ப் பண்றான். பட் இந்த வாட்டி கியோஷி வந்துட்டு கரெக்டா அவனே ஷூட் பண்ணிடுறான். அப்பதான் டோவோ டீமோட கேப்டனுமே சொல்றான், இவன் வந்துட்டு ஒரு யூசுவலான சென்டரே கிடையாது, ஒரே டைம்ல சென்டராவும் ஆக்ட் பண்ணுவான், அடுத்த டைம் பாயிண்ட் கார்டாவும் ஆக்ட் பண்ணுவான். அவனோட ஸ்ட்ரென்த்தே அவனோட பெரிய கை தான். அவன் பால ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பான் லாஸ்ட் மொமெண்ட் வர. அவனோட ஆப்போனன்ட்டோட மூவ்மெண்ட் லாஸ்ட் மொமெண்ட் வர வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவனோட ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட்டாவே மாத்திடுவான். இவனை பிரெடிக்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு கிடையாது, இவனை பிரெடிக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறதுல எந்தவித அர்த்தமுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேப்டன் சொல்றான். ஏன்னா அவன் என்னதான் பண்ண வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரெடிக்ட் பண்ணி அவனுக்கு ஏத்த மாதிரி பண்ணாலும் அவன் உங்களோட மூவ்மெண்ட் அழகாவே பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி அவன் ஸ்ட்ராட்டஜியை மாத்திட்டு போய்கிட்டே இருப்பான். சரி இவனை தான் என்னால தடுக்க முடியாது, நானே இப்ப ஷூட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசே டீமோட பிளேயர் வந்துட்டு ஜம்ப் பண்றான். தம்பி நீ என்னை ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு கியோஷி ஜம்ப் பண்ணி கரெக்டா அந்த பால தட்டி விட்டுறான். அந்த பால இசுக்கி எடுத்து குரோக்கோ கிட்ட கொடுக்க குரோக்கோ வழக்கம் போல ஒரு ஃபாஸ்ட் பாஸ காகமிக்கு பாஸ் பண்றான். இவ்வளவு நேரமா நீங்க ஒண்ணுமே பண்ணல தக்காளி, நான் யாருன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காகமி செம்மையா ஜம்ப் பண்றான். யாருடா இவன், மனுஷனால இவ்வளவு ஜம்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போனன்ட்ஸ்க்கே செம ஷாக்கு. ஆனா இவன் ஒரு ஆர்வத்துல ரொம்பவே உயரமா அந்த ஹூப் லெவலுக்கு ஜம்ப் பண்றான். பால் ஹூப்ல படாம இவன் மூஞ்சி போய் நேரா ஹூப்ல பட்டு அப்படியே கீழே விழுந்துறான். இப்ப ஃபர்ஸ்ட் குவார்டருமே முடியுது. சைரன் டீம் 29 ஜோசே டீம் 18 சொல்லிட்டு இருக்காங்க. காகமி வந்துட்டு உள்ளே டெட் பாடி ஆயிட்டான். குரோக்கோ வந்துட்டு பின்னாடியே எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமும் மேட்ச் கண்டினியூ போய்கிட்டே இருக்குது. இப்ப 4th குவார்டர் வர வந்துருச்சு. அப்ப பால் ஹூப் கிட்ட வந்துகிட்டு இருக்கப்ப கரெக்டா கியோஷி இந்த வாட்டி ரீபவுண்ட் ஆடிறான். ரீபவுண்ட் ஆடிட்டு அப்படியே பால கையில வச்சுக்கிட்டு இருக்கான். ஆப்போனன்ட் பிளேயர் அழகாவே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அவனே ஷூட் பண்ணிடுறான். பாயிண்ட் பார்த்தா ஜோசே டீம் 53 சைரன் டீம் 91 இருக்காங்க. கியோஷி வந்தது அவங்க டீமுக்கு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரென்த்தாவே இருக்குது. அவங்க டீம் இப்பதான் பேலன்ஸ்டாவே தெரியுது. அதுலயும் ரொம்ப முக்கியமா இப்ப சைரனோட இன்சைட நம்ம வீக்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. ஒரு டீம் எந்த அளவுக்கு ரீபவுண்ட் ஆடுதோ அந்த அளவுக்கு ஃப்ரீ பாலுமே ஷூட் பண்றதுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு டோவோ கேப்டன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கேத்த மாதிரியே கியோஷி எல்லா பாலையும் சூப்பரா ரீபவுண்ட் ஆடி ஹியூகா கிட்ட தர ஹியூகா ஃப்ரீயாவே ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கான் 3 பாயிண்டா. ஆனா இன்னொரு பக்கம் காகமி செம்ம கடுப்போட நின்னுகிட்டு இருக்கான். டேய் நீ மட்டும் தான் தண்டசோரா நின்னுகிட்டு இருக்க, சும்மாவே நின்னுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே செம்ம கடுப்போட நின்னுகிட்டு இருக்கான். அப்ப குரோக்கோ அவனோட கையில இருந்த பேண்ட கலட்டி காகமியோட மூஞ்சில ஒரு அடியா போடுறான். அங்க உட்கார்ந்து இருக்கவங்க நீ பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ டோவோ டீம் பிளேயர்ஸ் காட்டுறான். என்னது டோவோ டீம் பிளேயர்ஸ் இங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு அவனும் பாக்கான். இவங்க இங்க வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச் பத்தி அவமினேக்கும் தெரிய வரும். சோ நீ ஃபர்ஸ்ட் காம் டவுன் ஆயிட்டு அவங்களுக்கு வார்க்கான ஒரு டிக்ளரேஷன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். தகவல் இதுக்கப்புறம் ஒரு நான் யாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன், இதுக்கப்புறம் பாரு என்னோட ஆட்டத்தை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே பைத்தியம் மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறான். டே குரோக்கோ இப்ப இந்த டோவோ டீம் பிளேயர்ஸ் பத்தி சொன்னது ஓகே தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகாவும் கேக்குறான். எனக்கு தெரிஞ்சு இதை மட்டும் நான் சொல்லாம இருந்திருக்கலாமா அப்படின்னு குரோக்கோவும் யோசிக்கிறான். அடுத்து பால் வந்துட்டு காகமி கிட்ட வருது. இப்பவும் காகமிக்கு அவங்க டபுள் டீமிங் பண்றாங்க. நீங்க மொத்த டீமே வந்தாலும் நான் தாண்டிட்டு போவேன், 2 பேரும் எனக்கு என்ன பெரிய இவனா தக்காளி நான் யாரும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி 2 பேரும் அசால்ட்டா கிராஸ் பண்ணிட்டு ஓடுறான். பார்த்தா அந்த ஜோசே டீம்ல இருந்து நார்மி அப்படின்ற ஒரு பிளேயர் வந்து இவனை தடுக்க வந்துகிட்டு இருக்கான். உன்னையெல்லாம் தாண்டிட்டு நான் விண்டர் கப்புக்கு பேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காகமி அவனை கிராஸ் பண்ணிட்டு செம்மையா ஜம்ப் பண்றான். இவங்களுக்குலாம் செம்ம ஷாக்கு மறுபடியும். அப்ப ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ல சேர்ந்த ஒரு பிளேயரையுமே காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு சிக்னல் ஏதோ ஒன்னு கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அப்பதான் ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் பேசுறதை காட்டுறாங்க. இதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது, ஆனா இது அவங்க எல்லாருமே சென்ஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாரும் தான் இந்த டெக்கேடோட ஜீனியஸ். அவங்களுக்கு ஈக்குவலா எந்த ஒரு பிளேயர்ஸுமே கிடையாது. அப்படி ஒருவேளை யாராவது வந்தா கூட அது கண்டிப்பா ஃபியூச்சர்ல தான் வர முடியும். அப்படி இல்ல அப்படின்னா இப்ப கூட வந்திருக்கலாம். அவங்க எல்லாருமே அந்த டோர் கிட்ட இருந்து வர்ற சவுண்டை இப்ப நோட் பண்ணிருப்பாங்க. ஒன்லி ஜீனியஸால மட்டுமே ஃபோர்ஸ் பண்ணி ஓபன் பண்ணக்கூடிய அந்த ஒரு டோரோட சத்தம் அப்படின்னு அவர் சொல்றப்ப காகமி அந்த கதவை திறந்துகிட்டு வர்றான். காகமி அப்படியே இந்த ஒரு பால செம்மையா பேஸ்கெட் குள்ள ஷூட் பண்றான். இதன் மூலமா காகமியுமே ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிளுக்கு ஈக்குவலா வந்துட்டான் அப்படின்றத சொல்லாம சொல்றாங்க. அப்படியே காகமி ஷூட் பண்ணிட்டு மறுபடியும் பொத்து கீழே விழுந்துடுறான். இப்ப சைரன் டீம் கேமையுமே வின் பண்றாங்க. சோ அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல தான் இந்த விண்டர் கப் பிரிலிம்ஸே கலகட்ட போகுது. அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.